Welcome to the class students. Today let us continue History Unit 10. In the last class we have seen language agitation before Indian independence. In today's class we are going to see about women's movement. There were several streaming women's movement and organization established in 1908 established in the early 20th to address the question of women's empowerment in Madras presidency. பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரி எர்லியரில் பார்த்திங்கன்னா சென்னையில் விமென்ஸ்க்கும் பவர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக ஸ்டார்ட் பண்ணினது தான் விமென்ஸ் மூமெண்ட். அந்த மாதிரி நிறைய விமென்ஸ் மூமெண்ட் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விமென் இந்தியா அசோசியேஷன் WIA அண்ட் ஆல் இண்டியா விமென் கான்ஃபரன்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் எமாங் தெம் இன் தமிழ்நாடு. அந்த மாதிரி விமென்க்கு பவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண அந்த அசோசியேஷன் 2 தமிழ்நாட்டில் இருக்குது. தட் இஸ் ஒன் வந்து விமென் இந்தியா அசோசியேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா விமென் கான்ஃபரன்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் இன் தமிழ்நாடு. அதில் பார்த்திங்கன்னா WIA விமென்ஸ் அசோசியேஷன் வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் பை அன்னி பெசன்ட் இன் 1917. அவங்களோட சேர்ந்து யாருன்னா தோராததி ஜின்ராதாசா அப்படின்றவங்களும் மார்க்ரெட் கசின் அவங்களும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடையார் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க விமென் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்றது. த அசோசியேஷன் பப்ளிஷ்ட் பாம்லெட்ஸ் அண்ட் புல்லட்டின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் டு டீடைல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீன்ஸ் மேரேஜ் லா, voting rights, child care and women's role in public. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண இந்த விமென் இந்தியா அசோசியேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியூஸ் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அதே மாதிரி விமென்ஸ் வந்து சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் துண்டு பிரசுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மடல்கள் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், அந்த செய்தித்தாள்கள், அது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பர்சனல் ஹைஜீனை பற்றியும் மேரேஜ் லா, ஓட்டிங் ரைட்ஸ், சைல்டு கேர், அதான் விமென்ஸ் ரோல் வந்து பப்ளிக்கில் எப்படி இருக்குது, பொது வாழ்வில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாம்லெட்ஸ்லையும் புல்லட்டின்ஸ்லேயும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மீன் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் WIA formed the All India Women Conference in 1927 to address the problems of women education and recommended that the government implement various policies for the upliftment of women. And the All India Women Conference 1927ல என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் விமென்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், கவர்மெண்ட்டில் நிறைய பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து விமென்னுடைய அப்லிஃப்ட்மெண்ட்காக முன்னேற்றத்துக்காக நிறைய பாலிசிஸ் அதாவது சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொள்கைகள் சட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. விமென்ஸ் லிபரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். விமென் லிபரேஷனாக விமென்க்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. யாருடையது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். பெரியார் வந்து விமென்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், விமென்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும், விமென்ஸில் பொலிட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணாங்க. அது மாதிரி விமென்ஸ்னுடைய ஃப்ரீடம்காக அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னுடைய அப்ஜெக்டிவ்ஸாக. செல்ஃப் ரெஸ்பெக்டர்ஸ் லெட் பை EVR worked for the gender equality and the gender sensations in the society. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவரோட சேர்ந்து அந்த ஆக்டிவிஸ்டாக இருந்தவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது டிஃப்ரென்ஸ் எதுவுமே காமிக்கக்கூடாது, மேல் ஃபீமேல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நடத்தணும், அதே மாதிரியே சொசைட்டியில் அவங்களுடைய உணர்வுகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. த மூமெண்ட் ப்ரொவைடட் ஸ்பேஸ் ஃபார் த விமென் டு ஷேர் தயர் ஐடியாஸ். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா விமென்ஸும் அவங்களுடைய கருத்துக்களை ஐடியாக்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்தாங்க பெண்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது விமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமென்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒர்க் பண்ண அந்த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா
முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மிணி அம்மாள், அலமேல் மங்கை, தாயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் ஆர் த ப்ராமினென்ட் அமாங் தெம். அது மாதிரி விமென்னுடைய அப்லிஃப்ட்காக ஃபைட் பண்ண விமென் லீடர்ஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம். There was a custom of dedicating young girls to the Hindu temples as a servant of God known as Devadasi. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொசைட்டியில், ஹிந்து சொசைட்டியில் வந்து என்ன ஒரு இது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், யங் கேர்ள்ஸை வந்து பார்த்திங்கன்னா காட்க்கு சேவை செய்கிறதுக்காக, கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்காக கோவிலுக்கு வச்சுருவாங்க. அந்த மாதிரி இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். Though intended as a service to God, it soon got corrupted, leading to the extensive immortality and abuse of women. இது மாதிரி இந்த தேவதாசி சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணணும், சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் இது பண்ணாங்க. அது வந்து நாள் போக போக என்ன பண்ணுன்னா பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு உருவாயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் வாஸ் இன் forefront of companion pressing for the legislation to abolish தேவதாசி சிஸ்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் வந்து விமெனும் பொலிட்டிக்கலில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி 1921 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி விமென் லெஜிஸ்லேச்சராக ஃபஸ்ட்டு டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து 1926 விமென் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸாக ஆனாங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் அவங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தேவதாசி சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் சொசைட்டியிலேருந்து அப்படின்றதுக்காக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. யாருக்கு? கவர்மெண்ட்க்கு. The Madras Devadasi Prevention of Dedication Act of 1947 was enacted by the government. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய தீவிர முயற்சியால், அவங்களுடைய எதிர்ப்பு குரல்னால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டம் இயற்றுறாங்க. தேவதாசி சிஸ்டம் அப்படின்றத கடவுளுக்கு சேவை செய்வதற்காக யங் கேர்ள்ஸ் வந்து நம்ம வந்து டெடிகேட் பண்ணுறோம்ல, அர்ப்பணிக்கிறோம்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆக்ட் வந்து 1947 கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. In 1930, Muthulakshmi Ammayar introduced the Madras Legislative Council a bill on the prevention of dedication of women to Hindu temples in the Madras Presidency. இப்போ 1930 அவங்க வந்து 1926 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் பார்த்தோம். இப்போ அவங்க வந்து அந்த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1930 ஒரு மசோதா அப்படின்னா இப்போ ஒரு சட்டம் நிறைவேறுதுன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தோம்னா அதை வந்து பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது வந்து மசோதா அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சியில் விமென்ஸை வந்து காடுக்கு சர்வே செய்யணும் அப்படின்ற சொல்லி அந்த முறையை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்கள வந்து விமென்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். The bill, which later became the Devadasi Abolition Act, declared the Pottukattu ceremony in the precinct of Hindu temples. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தேவதாசி சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாவாக மேக் ஆகுது. அதை நம்ம வந்து அபாலிஷன், அதாவது தேவதாசி முறை அப்படின்றத பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம பொட்டுக்கட்டு செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து இவங்க காடுக்கு தான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற முறை தான் அது ஹிந்து டெம்பிள்ஸில். ஆர் மற்ற எந்த டெம்பிள் அதை ஃபாலோ பண்ணாலும் இட் வாஸ் அகெயின்ஸ்ட் த லா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தே கேவ் லீகல் சாங்ஷேஷன் டு தேவதசி டு கான்ட்ராக்ட் மேரேஜ். அந்த மாதிரி அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா தேவதசி அதுக்காக காடுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் விமென். அண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் எ பனிஷ்மெண்ட் ஆஃப் 5 years imprisonment those found guilty in abiding and abating the தேவதசி சிஸ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேவதசி சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த முறை தேவதசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள மேரேஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே அவங்கள மேலும் என்ன பண்ணாங்கன்னா இந்த தேவதசி முறை காடுக்கு வந்து சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு அவங்க யாராவது அவங்கள வந்து
துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் 5 இயர் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும். 5 இயர்ஸ் அவங்கள வந்து ஜெயிலில் போட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த லாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த பில் ஹாஸ் வெயிட் ஃபார் 15 இயர்ஸ் டு பிகம் அன் ஆக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் ஃபஸ்ட்டு மசோதாவாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா 1930. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ சட்டமாக வருது அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். என்னது தேவதசி மெட்ராஸ் தேவதசி ப்ரிவென்ஷன் டெடிகேஷன் ஆக்ட் 1947 வாஸ் enacted பை த கவர்மெண்ட். அதாவது 1947 தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம 1930 அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த மசோதா அப்படின்றது பில்லை அது வந்து எப்போ வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் சட்டம்படி நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னால் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 1947 தான் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பிகாஸ் எ லாங் ஸ்ட்ரகிள் லெட் பை த டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தேவதசி சிஸ்டம் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ தட் இட்ஸ் த லெசன் கெட்ஸ் ஓவர். அதாவது 10 லெசன்ஸும் ஹிஸ்ட்ரியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். குட் லக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.